மணி என்ன ஆகுது, இன்னும் எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லார் வீட்டிலுமே கோலம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் தான் இன்னும் கோலமே போடவே இல்லை. அட்லீஸ்ட் தீபாவளி அப்பனாவது யாராவது வந்து கோலம் எல்லாம் போட்டிருக்கலாம்ல. யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, எல்லாருடைய ரங்கோலியை விட நம்ம வீட்டு ரங்கோலி தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். அழகாக போட வேண்டியது தான். இன்னும் இந்த ரோஜா தேஜா கீர்த்தி வேறு குளிப்பாட்டணும். எவ்வளோ வேலை இருக்குது. கயல் ஸ்வீட் செய்யணும்னு சொல்லியிருந்தாலே. சரி, பசங்களுக்கு குளிப்பாடுறதுக்கு தண்ணி காஞ்சிடுச்சா? எல்லாம் இவ்வளோ சூடு போதும். ரோஜா தேஜா கீர்த்தி சீக்கிரமா வாங்க, குளிக்கிறதுக்கு வாங்க சீக்கிரமா. பட்டாசு வெடிக்கணும்ல, பட்டாசு வெடிக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ பறக்குறீங்க. ஆனால் குளிச்சு ரெடியாக கண்டா இல்லையா? சரிங்க தே, சீக்கிரமா குளிப்பாட்டுங்க எங்களை. நாங்கள் போய் சீக்கிரமா பட்டாசு வெடிக்கணும். ஊரே பட்டாசு வெடிக்குது, ஆனால் நம்ம தான் இன்னும் பட்டாசே வெடிக்காம இருக்கிறோம். சீக்கிரமா இது தண்ணியெல்லாம் ஊத்துங்க அத்தை. அத்தை என்னங்க அத்தை, டெய்லி ஷாம்பு தானே போடுவீங்க, இன்னைக்கு என்ன அத்தை சீக்காயெல்லாம் போடுறீங்க? தீபாவளி அதுவும் எண்ணெய் தேய்ச்சி சிக்கக்காயெல்லாம் போட்டு நல்லா தலைக்கு குளிங்க சரிங்களா? ஷாம்புவெல்லாம் டெய்லியும் போட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த சிக்கக்காய் போட்டு குளிங்க சரிங்களா? ஷாம்புவெல்லாம் ஹெல்த்தியே கிடையாது. அத்தை, நம்ம தெருவில் இன்னும் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட்டே பண்ணல. நம்ம தான் நம்ம தெருவில் ஃபர்ஸ்ட்டாக போய் பட்டாசு வெடிக்கணும் அத்தை. அத்தை, நாங்கள் போய் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறோம். இருங்க இருங்க, நானும் வரேன். கயல், கயல் சீக்கிரமா வா கயல். அம்மா அம்மா, புது ட்ரெஸ் எப்படி இருக்குதுங்கம்மா? எனக்கு கரெக்டா இருக்குதாம்மா? நல்லா இருக்குதா பார்க்கிறதுக்கு? சூப்பரா இருக்குதுடா தங்கம். ஆண்டி, வீட்டில் ஜலடை இல்லைங்க ஆண்டி. சரிடா விடு கண்மணி, நம்ம வீட்டில் போய் ஜலடை எடுத்துட்டு வா. தேவியக்கா பாருங்கக்கா, கடலை பருப்பு நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்கக்கா. இப்போ என்ன உலக்கையில் போட்டு நல்லா இடிக்க வேண்டியது தானே அக்கா? என்னங்கக்கா இந்த உலக்கை இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இதை வச்சு எப்படிங்கக்கா இதை கடலை மாவா இடிக்கிறது? அட என்ன கையல், உங்கள் வீட்டில் நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா? எங்கள் வீட்டில் எல்லாம் அரிசியெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் உலக்கையில் போட்டு நல்லா குத்தி குத்தி இடிப்போம் தெரியுமா? அதனால் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. பாரு, இந்த மாதிரி தான் நல்லா டக்கு டக்குன்ட்டு அடைக்கணும் சரியா? பாரு, கடலமாவா வந்துடுச்சா? இதை வச்சு நம்ம அழகாக லட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம். கையில் சீக்கிரமாக இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோ. சரி, இந்த மாவை நல்லா ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் போய் லட்டு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரேன். அம்மா அம்மா பாருங்கம்மா, என் ட்ரெஸ் எப்படிமா இருக்குது? நல்லா இருக்குதா? அட என்னங்கம்மா நீ காலையில் வந்த உடனே பட்டாசெல்லாம் வெடிக்காம தீபாவளி அப்போ இப்படி ஸ்வீட்டு செய்யறதுக்கு உட்காந்துக்கிட்டீங்க. வாங்கம்மா போய் பட்டாசெல்லாம் வெடிக்கலாம். இருங்க பசங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா போய் பட்டாசெல்லாம் வெடிக்கலாம் சரிங்களா? நம்ம 3 பேருமே சேர்ந்து டக்கு டக்குன்ட்டு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சிடலாங்க்கா சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லட்டு செஞ்சிடலாம். லட்டு செய்யறதுக்கு என்ன, கொஞ்சம் பேக்கிங் சோடா, தண்ணி, அப்புறம் மாவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போகுது. கயல், நீ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இரு. இந்த பக்கம் நான் அப்படியே நெய்யெல்லாம் ஊற்றி கொஞ்சம் காய வைக்கிறேன் சரியா? அப்போ தான் நான் பூந்தியெல்லாம் செஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது காயறதுக்கும் நீ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல. சரி, ரெடி பண்ண வச்சு இந்த மாவை இந்த மாதிரி ஜடையில் போட்டு நல்லா எடுத்தாலே போதும். பூந்தி அழகாக ரெடி ஆகி வந்துடும். என்ன ஆண்டி இது? இது பார்க்கிறதுக்கு கார சேவு மாதிரி இருக்குது. இது எப்படிங்க ஆண்டி லட்டா மாறும்? ஆமாம், அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நாங்கள் ஸ்வீட்டு செய்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்களா? அக்கா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாட்டி இது போட்டு எடுத்துக்கலாங்க்கா. அப்புறம் பத்தலைன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல. போதும்ன்ட்டு நினைக்கிறேன். தேவியக்கா பாருங்கக்கா, இதை வச்சு ஒரு 10-15 லட்டு வரும்ன்ட்டு நினைக்கிறேங்க்கா. போதும்ல? சரி பசங்களாம், நெய் தனியாக எடுத்து வைக்கிற கொதிக்க கொதிக்க இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அடுப்பு எதுக்கு அணைக்கணும்? அது கூடவே அப்படியே சக்கரை பாகெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியது தான். 2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா போச்சு, சக்கரை பாகு சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும். அக்கா, ஆனால் இந்த சக்கரை பாகுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும்னு நினைக்கிறேங்க்கா. ஒரு கம்பி பதம் போதும் தானேக்கா? ஆமாம் கையல், ஒரு கம்பி பதமே போதும். நானும் அன்றைக்கி செஞ்சேன். அம்மா, இந்த பூந்தி கூட ரொம்ப டேஸ்டாக இருக்குது. டேய், என்னடா நீ சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எடுத்து சாமி உன் கண்ணை குத்த போது பாரு. அம்மா, எங்களை மாதிரி குழந்தைங்களாம் சாப்பிட்டா சாமி எதுவும் பண்ணாதுங்கம்மா. சரி, சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்கா, டக்குன்னு இந்த பூந்தியெல்லாம் லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிடணும்க்கா. இது கூட முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்து போடுவோம்க்கா. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மேலே அப்படியே கொஞ்சம் அப்படியே நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா
நல்லா உருண்டை பண்ணி வச்சிட வேண்டியதான். சுட சுட இருக்கும்போது பிடிச்சாதான், இல்லைன்னா அந்த ஷேப்பு வராது. சீக்கிரமா வந்து எல்லாரும் வேலையை பாருங்க. என்ன இது இப்படி கொதிக்குது? ஆமாங்க கண்மணி அம்மா, சூடா இருக்கும்போது இது பிடிச்சாதானே, இல்லைன்னா உருளை பண்றதுக்கே வராதே. சூப்பரா லட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அம்மா எனக்கு ஒரே ஒரு லட்டு தாங்கம்மா போதும். அதெல்லாம் எதுவும் இல்லை கண்மணி, அமைதியா இரு. சரி, அடுத்ததா நம்ம மைசூர் பாக் பண்ணிடலாம். மைசூர் பாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி இருக்கிற சுட சுட நெய்யில் கொஞ்சமாக வறுத்த கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். சீக்கிரமாகவே வந்துடும் மைசூர் பாக்கு. நீ ஸ்வீட் பண்ணுறீங்களா? நானும் வரேன். சரி பவித்ரா, சக்கரை பாகில் இருக்க அந்த ஏலக்காய்லாம் கொஞ்சம் எடுத்துடுறியா? என்னங்க நீ மைசூர் பாக் பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி, சீக்கிரமாக பண்ணித்தாங்க அண்ணி. என்ன பவித்ரா, நீயும் சின்ன குழந்தைங்க மாதிரி எப்படி அடம்பிச்சிட்டு இருக்கியே. சரி, மைசூர் பாக்கு இந்த மாதிரி ஒரு மூடில் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி அழகாக வந்துடும். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணுங்கம்மா, நல்லா பெரிய பெரிய பாருங்களாம் கட் பண்ணுங்க. அம்மா லட்டு தான் தரல, இன்னும் மைசூர் பாக்குனாவது தாங்கலாம். பார்க்கும் போதே ரொம்ப சாப்பிடணும்ட்டு இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் இந்த மைசூர் பாக்கு எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வா. அப்புறம் தேவியக்கா, இப்போ நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம். சரிங்களா? ஜாமுன் செய்யறதுக்கு பால் பவுடர்லாம் கொட்டி பாலெல்லாம் ஊற்றி நல்லா ரெடி பண்ணிட்டேங்க்கா. பாருங்கக்கா, கரெக்டாக இருக்குதுல்ல? கயல் கரெக்டாக இருக்குது. சரி, நான் இந்த பக்கத்தில் ஜீராக்கு ரெடி பண்ணிடுறேன். மைதா மாவு ஆட் பண்ணுவாங்களா இல்லை கடல மாவு ஆட் பண்ணுவாங்களா? என்ன கயல், மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. குலோப் ஜாமுனுக்கு மைதா மாவு தானே ரெடி பண்ணுவாங்க. பாரு, இந்த மாதிரி வந்துடுங்க நல்லா. இப்போ நல்லா ரவுண்டாக உருட்டி வை கயல். ரொம்ப பெருசாக உருட்டுதா அதை, சரியா? சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா சின்னதாக உருட்டு, சரியா? சரி, அப்புறம் இதை தூசியெல்லாம் படாத மாதிரி நான் போய் மூடி வச்சுட்டு வந்துடுறேன். ஜீராவும் ரொம்ப சூப்பராக கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் நம்ம பண்ண அந்த ஜாமுன் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கயலாண்டி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் குலாப் ஜாமுன் பண்ணுறீங்களா இல்லை ரசகுல்லா பண்ணுறீங்களா? இப்படி வெள்ளை வெளியேன்ட்டு இருக்குது. குலாப் ஜாமுன்னா ப்ரௌன் கலரில் தானே இருக்கணும். அட என்ன கண்மணி, ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் குலாப் ஜாமுனு. இன்னும் கொஞ்ச நேரம் இது செவரணும்ல, செவந்த பிறகு நம்ம எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்தாலே போதும். குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தானே தேவி அக்கா சொன்னாங்க. இதுக்குள்ளே போட்ட விடனா கொஞ்ச நேரம் ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம படைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இது ஊறிடும். சரிங்களா பசங்களாம்? அதுக்குள்ளே யாரும் இது எடுத்து கை வைக்கக்கூடாது. அப்படியே வச்சாலும் இது டேஸ்ட் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஊறின பிறகு தான் நல்லா இருக்கும். நான் இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துடுறேன். நான் அப்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உள்ளே இருக்கும்போது நெய் ஸ்மெல் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்வீட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அண்ணி? அப்புறம் என் ட்ரெஸ் எப்படிங்க அண்ணி இருக்குது? நல்லா இருக்குதா? ஒரு பிரின்சஸ் மாதிரி இல்லை நான்? பூஜா, எல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கிற. சரி, பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஸ்வீட் எல்லாம் நாங்களும் ரெடி பண்ணிட்டோம். உள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு. சரிங்க அண்ணி. மைசூர் பாக்கு, லட்டு, குலாப் ஜாமுன் மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஆச்சே. நானும் போய் லட்டு எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். என் கூட வந்து எல்லாரும் தூக்கிட்டு வாங்கப்பா. அப்படியே யாரும் இல்லாத போது ஒரு லட்டு முழுங்கிடலாம்ல. சீக்கிரமா வாங்க. ஓஹோ, சூப்பர் கண்மணி, நானும் வந்துட்டேன். இரு. இந்த பசங்களை நம்மளால நம்ப முடியாது. இருங்க, நானும் வரேன். அண்ணி ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேங்க அண்ணி. பாருங்க, கரெக்டா இருக்குதா எல்லாம்? சூப்பர் பூஜா, எல்லாம் கரெக்டா இருக்கு. லைட் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட் எல்லாம் ஆன் பண்ணியாச்சா? சரி, சீக்கிரமா பூஜை பண்ணிட்டு நம்மளும் போய் நம்ம தெருவில் பட்டாசு வெடிக்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வைக்கலாம். போய் வேண்டிக்கோங்க. கடவுளே, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும் கடவுளே. இந்த பட்டாசு வெடிக்கும் போது யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடவே கூடாது. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பட்டாசு வெடிக்கணும். இந்தாங்க, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இந்தாங்க ரோஜி தேஜா, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க பார்க்கலாம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் கடவுளே. நீ தான் துணையாக இருக்கணும். சரி, ஸ்வீட்டுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ யாருக்கெல்லாம் ஸ்வீட் வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வேணும் ஸ்வீட். எனக்கு குலாப் ஜாமுன் வேணும். எனக்கு 2 குலாப் ஜாமுன் வைங்க. சரி, சூப்பரா. இப்போ எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாமா? எல்லாருமே ரெடியா இருக்கீங்கல்ல? அவங்க வீட்டில் இருக்க பட்டாசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாக்கா, பாருங்க, எங்க வீட்டில் இருக்கிற எல்லா பட்டாசுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வெடிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெடிக்கலாம், அப்புறம் நைட்டு கொஞ்சம் வெடிக்கலாம்.
சரி சரி, தீபாவளி அப்பனா நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சரவெடியை கொளுத்தி தீபாவளி செம்மையா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வச்சுட்டேனா? வச்சுட்டேன். எல்லாரும் காது முடிக்கன்னு கொஞ்சம் தூரமா போய் நில்லுங்க. வெடிச்சிச்சுல. சரி, நெக்ஸ்ட் யார் வெடிக்க போகிறது? சீக்கிரமா போய் வெடிங்க பார்க்கலாம். ஹே ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படிதான் இந்த வில்லேஜே இப்படி கிராக்கர்ஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கன்னு பார்த்தேன். இப்போ இந்த ஸ்ட்ரீட்டும் சேர்ந்துக்கிட்டீங்களா? எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எங்களை ஸ்லீப் பண்ணாம தடுக்கலான்ட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? ஸ்டாப் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. மம்மி உங்களுக்கு காது கேட்கலையா? இவ்வளோ கிராக்கர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் உள்ள இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெளியே வாங்க மம்மி. ஹே டோரா, வா டோரா, நீ வந்து எங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடி டோரா. ரொம்ப ஜாலியா இருக்கும், வா. ஹே கண்மணி, ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. இதெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது. சரி, இது என்ன எங்க ஹவுஸ்க்கு முன்னாடி இப்படி ட்ராப் பண்ணி வச்சிருக்கீங்க? யார் இந்த வேலையை பண்ணது? டோரா, நான் தான் பண்ணேன் இது. உங்க அம்மாக்கு எப்படியா இருந்தாலும் கோலம் போடவும் தெரிஞ்சிருக்காது. தீபாவளி அப்ப கோலம் போடாம இருந்தா எப்படி? அதான் நானும் போட்டு விட்டேன். ஆண்டி, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஓகே? இந்த இடமே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். அவ அப்படிதான் இந்த மாதிரி எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா. நான் இந்த பூத்தொட்டியை வெடிக்கிறேன். வச்சுட்டேன். என்ன இந்த கிராக்கர் எங்க வீட்டுக்கு மேல இவ்வளோ ஹைட்டா சொல்லிட்டு இருக்குது? உங்களுக்கு காது கேட்கலையா? நான் எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நானு வெடிக்கிறேன். நான் வந்து இதோ இந்த பூத்தொட்டியை வச்சிடுறேன். அடுத்தது நான் வெடிக்கிறேன். நம்மளுக்கு ஈஸியான வெடியெல்லாம் இந்த சங்கு சக்கரம் தான். வெடிச்சாச்சு. சூப்பரா சுத்துது. ஹே, என்ன இது? ரெட் கலர்ல இந்த கிராக்கர் என்ன இவ்ளோ ஸ்மோக்கலா விட்டுட்டு இருக்குது? இத பார்க்கவே ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது. பட் இந்த கிராக்கர் பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்குது. நானும் டாடி கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு கிராக்கர் பாக்ஸ் வாங்க சொல்லலாம்னு இருக்கேன். நானும் ஒரு பூத்தொட்டி வைக்கிறேன். வெச்சிட்டேனா? வச்சிட்டேன். பாருங்க, ஒரு பூத்தொட்டி ஒரு இந்த வெடியே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வெடி நம்ம வெடிக்க வேண்டியதுதான். வச்சுட்டேன். இது எப்படி வெடிக்க போதோ தெரியலையே. இங்க பாருங்களேன், எவ்வளோ நெருப்பு வருது பாருங்களேன் அதுக்குள்ள இருந்து. சூப்பர். இந்த வெடி ரொம்ப சூப்பரா இருக்கும். போட்டோ ஃபிளாஷ் தானே, பக்கத்துலயே இருந்து பார்த்தா கூட எதுவும் ஆகாது. நல்லா இருக்கும். வாவ், நீங்க வெடிச்சதுல இந்த கிராக்கர் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்குது. போட்டோலாம் எடுத்து அதுல இருந்து ஃபிளாஷ் வர மாதிரி இப்படி வந்துகிட்டே இருக்குது. இந்த வெடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. டாடி கிட்ட இப்பவே நம்ம சொல்லணும். சரி, நான் டிராஃபிக் சிக்னல் வெடி நான் வெடிக்கிறேன். இப்பவே நைட்டில் தான் வெடிக்கணும். இதை பரவாயில்ல, நம்ம இப்பவே வெடிக்கலாம். செம்மையா இருக்குதுல இந்த டிராஃபிக் சிக்னல் வெடி. பாருங்களேன், ரெட் கலர் இருந்து அப்படியே கிரீன் கலர்ல மாறிச்சு. தேஜா, இந்த பாம்பு மாத்திரை வெடி வெடிக்கலாமா? நீ வெடிக்கிறியா நான் வெடிக்கட்டுமா? சரி, நானே வெடிச்சிடுறேன். பெருசா இருக்குது. இதுல இருந்து நிறையவே வரப்போகுது. செம்மையா இருக்கும். இங்க பாருங்களேன், பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்குதுல்ல. நிறைய புகை வருது இதுல இருந்து. கீர்த்தி, பக்கத்துல நிக்காத. அதுல இருந்து எவ்வளவு ஸ்மோக் வருது பாரு. கிட்ட நிக்காத, உடம்புக்கு ஆகாது. சரி, அம்மா தான் இன்னும் வெடிக்கவே இல்லை. அம்மாவை கூப்பிட்டு இந்த ஆட்டோ பம் வெடிக்க சொல்ல வேண்டியதுதான். அம்மா இங்க வாங்கம்மா, இந்த வெடியை வெடிங்க நீங்க. என்னடா நீ சின்ன வெடி எதனா காமிப்பான்னு பார்த்தா இப்படி ஆட்ட பொம்மைலாம் வெடிக்க சொல்றீ? என்ன பயமா இருக்குதுடா. இது வேற எப்படி சவுண்டா வெடிக்குமே. வச்சுட்டேனா? வச்சுட்டேன். என்னாச்சு? என்ன எத்குவாக் வந்த மாதிரி இவ்ளோ சவுண்ட் வருது? ஜோரா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எத்குவாக் எதுனா வந்துருச்சா? ஹே, உங்களுக்கு சைலண்டாவே கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க தெரியாதா? இப்படிதான் ரொம்ப சவுண்டா இருக்கிறதெல்லாம் வெடிச்சிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கவே முடியாதா உங்களால? ஏய் டோரா, நீ என்ன எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா உள்ள போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. உள்ள போய் சேஃப்டி உன் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ. நானும் சீக்கிரமா உள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணணும். அவ அப்படிதான்
உளறிக்கிட்டே இருப்பா அவளும் அவங்க அம்மாவும். பட்டாசு தீபாவளி எப்ப பட்டாசு வெடிக்காம என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம். சரி இப்போ நான் இந்த ஸ்பைடர் மேன் வெடி வெடிக்கிறேன். வச்சிட்டேனா? வச்சிட்டேன். ஹே, உங்களுக்கா எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாதா? எங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்குனே நீங்க வேணுத்துக்குனே இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கிறீங்களா? சொல்ல கேட்காம இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டீங்களா? ஓ மை காட், என்ன இது? எங்க ஹவுஸ் கையே பாருங்க, இந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. மம்மி பாருங்க மம்மி, நம்ம வீட்டுல இப்படிதான் தீ வச்சு கொளுத்து பாக்குறாங்க இவங்க நம்ம இமிடியேட்டா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். இவங்கள சும்மா விடவே கூடாது. மம்மி வெளியே வாங்க மம்மி. இவளுக்கு இந்த பட்டாசு பத்திலாம் தெரியல போல, அப்பா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறா. அடடா, என்ன இது நம்ம கிட்டே வருது இது? தூரமா போங்க. ஐயோ அத்தை பாருங்க அத்தை, என் ட்ரெஸ் எப்படி ஆயிடுச்சு, ஓட்டையா இருக்குது பாருங்களேன் பட்டாசு வெடிச்சு. ஆமா, பட்டாசு இந்த மாதிரி வெடிக்கும் போது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டா வெடிப்பாங்க. அப்படியே வெடிச்சாலும் பார்த்து என்ன மாதிரி வெடிக்கணும். பாருங்க என் ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. அக்கா ராக்கெட் எல்லாம் விடலாமாக்கா? ஜாலியா இருக்கும்ல, ராக்கெட் விடலாமா நம்ம இப்ப? ராக்கெட் எல்லாம் நைட்ல தானே விடுவாங்க. பரவாயில்ல ஆண்டி, எப்ப விட்டா என்ன, ராக்கெட் தானே விடுவோம் நம்ம. வச்சிட்டேன். ஹாப்பி தீபாவளி. ஜாலியா இருக்கு, எல்லாரும் இந்த மத்தாப்பு எடுத்து கொளுத்துங்க, சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. அப்புறம் நீங்களும் உங்க தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, தீபாவளிக்கு பாதி வெடி இப்பவே வெடிச்சு முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற வெடி நம்ம நைட்டுக்காக வெடிக்கலாம், சரிங்களா? பாதி பாக்ஸ் காலி பண்ணியாச்சு. பாருங்க ரோடே எப்படி இருக்குன்ட்டு. ஆனா தீபாவளி அப்ப ரோடெல்லாம் இப்படி இருந்தா தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். வீட்டெல்லாம் இப்படி பண்ணிட்டு இது போய் உங்களுக்கு சூப்பரா வேற இருக்குதா? என்னவோ தெரியல. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க.